ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல பார்க்க போற முக்கியமான டாபிக் என்ன, இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கு இல்லையா, அதோடைய இஷ்யூஸ். இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா ஒரு 85 ரூபாய்க்கு மேலே ஸ்டாக் ப்ரைஸ் ஓடிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு 65 ரூபாய்க்கு வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. இன்னைக்கு குறிப்பிட்ட இன்னைக்கு கீழே விழுந்து மீண்டும் அது 70 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ இது ஏன் 15% கீழே விழுந்தது அப்படிங்கிறத முக்கியமான காரணம் நிறைய நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நாமும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ தட் அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சண்டிகர் மாவட்டத்தில் நடந்த ஒரு சின்ன இஷ்யூ. இது ஒரு பர்டிகுலர் பேங்க்ல நடந்ததா இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்ல. இதுக்கப்புறம் இதில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குங்கிறதெல்லாம் கவர்மெண்ட் தான் வெரிஃபை பண்ணுவாங்க இல்லையா? ஃபைன். இதில் நடந்த சம்பவம் என்னன்னா, ஒரு நாலு எம்ப்ளாயிஸ், அதாவது இந்த பேங்க்ல வேலை செய்யக்கூடிய ஒரு 4 எம்ப்ளாயி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க ஐடிஎஃப்சி